ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு வீட்டிலே எப்படி டோனட் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மைதா 1 கப்பு, முட்டை 1, ஈஸ்ட் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பால் பவுடரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, பிங்க் சால்ட், இது சர்க்கரை 2 ஸ்பூனு, வெண்ணெய் 2 ஸ்பூனு, தேவையான அளவு தண்ணி, 1 கப்பு வெதுவெதுப்பான பால். இப்போ வெதுவெதுப்பான பால் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். ஈஸ்ட், இது ட்ரை ஈஸ்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்க்கரை போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட் பொங்கி வரும். அதுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து சால்ட்டு. இதை எல்லாத்தையும் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், அது ஆக்டிவேட் ஆகணும். இப்போ இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிப்போம். பால் பவுடர், இப்போ முட்டை 1. இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா 1 பிஞ்ச். இப்போ நம்ம இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பாதி பட்டர் இதில் சேர்த்துப்போம், அடுத்த பாதி இது நல்லா பொங்கி வரணும். இந்த மாவு நல்லா ஊறி பொங்கி வரணும். அந்த டைமில் பாதி பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். நல்லா உங்களுக்கு உப்பி வரும் மாவு. கொஞ்சம் லைட்டாக பட்டரை நம்ம தொட்டு தடவிக்கலாம், ஒட்டாமல் வரும். இதை மூடி வச்சிடலாம். இது 1 ஹவர் அப்படியே மூடி இருக்கட்டும், நல்லா பொங்கி வரும். அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்து நம்ம டோனட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இந்த பாதி பட்டர் போட்டோம் இல்லையா, அடுத்த பாதி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு சாஃப்டாக. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரேயில் நம்ம ஒரு மைதா டஸ்ட் பண்ணி டோனட்டை வச்சு ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு வரும் வெளியில். இப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி
இந்த அளவு ஹோல் போட்டால் தான் நம்ம திருப்பி அதை வந்து மேலே உப்ப வைக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் வந்து சின்னதாக தெரியும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி இந்த ட்ரேல ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நல்லா உப்பணும். ரோல் பண்ணி வச்சது எல்லாமே இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து உப்பட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா ரைஸ் ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். ஹீட் ரொம்ப இருக்கக்கூடாது, இதுக்கு மிதமான சூடு தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து சீக்கிரம் செவந்து போயிடும், உள்ளே வேகாது. அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சு போட்டிங்கன்னா தான் ஈவனாக கரெக்டாக ப்ரௌன் கலரில் அழகாக வரும். இந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு அதை செவக்க விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா செவந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் டாப்பிங் வச்சு நம்ம டிப் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து நம்ம இதுலேயே வந்து ஒயிட் சாக்லேட் வச்சும் கனாஷ் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்ம டிப் பண்ணி பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ நான் ஒயிட் கனாஷும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் டிப் பண்ணிக்கிறேன். இதை டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒயிட்டு பிடிக்கும்னா ஒயிட்டு கனாஷ் வச்சு பண்ணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு சாக்லேட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இருக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி ரொம்ப அந்த திருப்தியும் இருக்கும் நம்மளுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.